Okay, we take a spring mass system. Spring constant வந்து k எனக்கு. ஸோ சார் இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? சப்போஸ் நான் ஒரு ஃபோர்ஸ் இப்படி அப்ளை பண்றேன், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அப்போ அந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணும்? ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிரியேட் பண்ணும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து எஃப் ரெஸ்டோரிங். ஓகே, ஸோ அப்ளைட் ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இப்படி இருந்தால் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து இட் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? வி ரைட் எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே இன்டூ எக்ஸ் எனக்கு. கரெக்டா? பிகாஸ் எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ்னா இட்ஸ் கால்ட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இங்க என்ன ஆகும்னா இந்த பிளாக் வில் கோ லைக் திஸ், இப்படியும் போயிட்டு வரும் ஸ்மூத்தா, இப்படி ஆசிலேட்டிங் பேக் அண்ட் ஃபோர்த். ஓகே, ஆக்சுவலி நான் புரியுதா? Yes, sir. ஓகே, நெக்ஸ்ட் நியூட்டன் செகண்ட் லா பிரகாரம் we know that F is equal to ma. So ma is equal to minus k into x. K is equal to minus k by m into x. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இதில் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். வாட் த ஃபார்முலா ஃபார் ஆக்சலரேஷன்? எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். வாட் இஸ் dx by dt is called velocity. d square x by dt square is called acceleration. Okay, so I can write m into, or m கூட வேண்டாம், d square x by dt square that is equal to minus k by m into x. இந்த ஈக்குவேஷன் பார்த்தா எப்படி இருக்கு? இப்போ இன்னொரு ஈக்குவேஷன் எழுதுறேன், அதையும் பாருங்க. d square x by dt square that is equal to minus omega square x. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எங்க பார்த்தோம்? சார் இது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார் SHM. வெரி குட். ஓகே, இது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார் SHM. இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். இது வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம்க்கு இருக்கு. ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம்ல இருக்க ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ இப்போ பாருங்க, ரெண்டையும் if you compare the two equation, டவுட் இருந்தா கேளுங்க. if you compare the two equation, கம்பேர் பண்ணா என்ன இருக்கு? வாட் இஸ் இன் தி பிளேஸ் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர்? மைனஸ் கே பை எம். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் விட்டுடலாம். வேற என்ன வரும்? சார் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே பை எம்எக்ஸ். வெரி குட், கே பை எம் தான். ஏன்னா எக்ஸ் போய்டும் இருக்கு ஒமேகா ஸ்கொயரோட பிளேஸ்ல. ஓகே, கே பை எம். வாட் இஸ் ஒமேகா ஃபார்முலா? 2 pi by t or 2 pi nu. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றேன்? ஒமேகா வந்து அது ஒமேகா ஸ்கொயர். இது வாட் இஸ் ஒமேகா தென்? எழுதலாமா? நெக்ஸ்ட் ஒமேகா can be written as 2 pi by t. That's equal to root of k by m. Then the 1 by t is equal to 1 by 2 pi root of k by m. So t is equal to 2 pi root of m by k. So என்ன பண்ணோம்? We calculate the time period of oscillation calculate பண்ணிருக்கோம். And also you can find the frequency in the equation. What is 1 by t is called? What sir? What is 1 by t is called? Frequency.
Frequency is reciprocal of time period. Okay. So the frequency is given by 1 by 2 pi root of k by m, and then time period of the system is given by 2 pi root of m by k. புரிஞ்சுதா? இப்போ நிறைய சம்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. இதே வந்து மல்டிபிள் மாசஸ், ரெண்டு 2 மாசஸ் கனெக்டட் இன் சீரிஸ், பேரலல் கொடுப்பாங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி கேஸ்ல யூ ஹாவ் டு அரைவ் அட் திஸ் ஈக்குவேஷன், இதே மாதிரி ஈக்குவேஷன் வரணும். வந்துட்டு ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வேல்யூ வேணா வரலாம். இப்போ சப்போஸ் 2 மாசம் கம்பைன் பண்ணும்போது 2k by m வரலாம், இல்ல k by 2m வரலாம். ஓகே, என்ன வருதோ அதை அப்படியே போட்டுட்டு நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு டேக் தி ஸ்கொயர் ரூட் அண்ட் டைம் பீரியட். இப்போதான் கேட்பாங்க எக்ஸாம்பிள். புரியுதா? ஸோ இதுதான் டைம் பீரியட் கால்குலேட் பண்ற மெத்தட் என்னன்னு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், என்ன ஈக்குவேஷனாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ரைட் தி பேசிக் திங்ஸ். அப்புறம் யூ ஹாவ் டு அரைவ் ஒரு அப்ராக்சிமேட்லி யூ ஹாவ் டு பிரிங் தி ஈக்குவேஷன் ஐடென்டிக்கல் டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். தென் கம்பேர் பண்ணுங்க, ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கம்பேர் பண்ணுங்க. தென் ஒமேகா ஈக்குவல் டு ரூட் போட்டு ஒமேகா ஈக்குவல் டு 2 பை டி போட்டு சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் தி டைம் பீரியட் வெரி ஈஸிலி இன் சீரீஸ் அண்ட் parallel. டெரிவேஷன் எல்லாம் உங்களுக்கு டீச் பண்ணல, ஒரு ரிசல்ட் மட்டும் தரேன் உங்களுக்கு. What are these two formulas? Sir. Nice. Yes, sir. Yes, sir. சீரிஸ்க்கு இந்த டயக்ராம் போட்டுக்கோங்க. What's it? இல்ல இது parallel டயக்ராம். Okay, இது series. This is going to be parallel. பண்ணிட்டேமா? 1 minute, sir. 1 minute.
Finished? Yes, sir. Okay, note of the question. Two identical springs. Look me the question. Two identical springs. Spring constant K are attached to a block of mass M or attached to a block of mass M and to fixed supports What's it? So, sir, what is after mass M? to mass, okay, block of mass M and two fixed supports as shown below. Fix what, sir? Fix what, sir? Hmm? And to a figure. As Then previous, one level. previous. Okay, spring constant K are attached to a block of mass M and to fixed supports as shown below. Draw the diagram, then you write, find the period of oscillation. எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க, பதில் சொல்லுங்க. இனிஷ் என்ன பண்ணுவ? சரி எனக்கு கொஸ்டினே ஒழுங்கா கேட்கல சார். கொஸ்டினே கேட்கலையா? சார் அந்த ஒரு பார்ட் மட்டும் எனக்கு ஒழுங்கா கேட்கல சார். Two identical springs of spring constant K are attached to a block of mass M and two அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல சார். ஃபிக்ஸட் சப்போர்ட்ஸ். Fixed supports. அதுக்கப்புறம் சார் as shown below. as shown below. அவ்வளவுதானே சார்? Find the period of oscillation. அவ்வளவுதான். ஒரு ஸ்ப்ரிங் சார் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் மூவே ஆகல சார். இப்போ இங்க பாரு, உனக்கு இப்போ ஒரே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு. இதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், இது மாஸ் எம். இதை வந்து இது ரிமூவ் பண்றேன்னு சொல்லி டவுன் பண்ண என்ன ஆகும்?
it will be moving back and forth, up and down. Okay, it's executing simple harmonic motion. So what about its time period? T is equal to 2 pi 2 pi root of m by k. n by k. புரியுதா? இதான் டைம் பீரியட் எனக்கு. இப்போ அதுக்கு பதிலா என்ன பண்றோம், வேற மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஓகே, 2 ஃபிக்ஸட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் நடுவில் ஒரு மாசம் இருக்கு. இப்போ வந்து இந்த மாசம் நான் மூவ் பண்ணா, ஓகே, இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நான் கொடுக்குறேன். இப்போ ரைட் சைடு தள்ளுறேன் அந்த மாசம். ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? இந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங், இது செகண்ட் ஸ்ப்ரிங், ஆப்போசிட் சைட்ல இருக்கும். இப்போ இந்த ஸ்ப்ரிங் வந்து என்ன பண்ணும்? இது பிடிச்சி இருக்கும். ஓகே, இது எஃப் எக்ஸ்டர்னல். இன்னொரு ஃபோர்ஸ் என்ன இருக்கும்? இந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணும்? இந்த ஸ்ப்ரிங்கும் ஒரே டைரக்ஷன்ல தான் தள்ளும். புரியுதா உனக்கு? ஏன்னா இந்த ஸ்ப்ரிங் வந்து எக்ஸ்பாண்ட் ஆகுது, பிடிச்சி இழுக்குது. அந்த ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ரஸ் ஆகுது, பிடிச்சி தள்ளுது. அப்போ அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கும் எனக்கு. புரியுதா? ஸோ அப்போ அவங்க பாருங்க, இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இப்போ நான் வந்து ஐ கேன் டேக் இட் 1, 2 கூட எடுத்துக்கலாம். அந்த ஃபோர்ஸ் எடுத்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சால்வ் பண்றதுக்கு. ஓகே, இப்போ என்ன பண்றேன்? இந்த ஃபோர்ஸ் வந்து நான் F1 எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ஸ்ப்ரிங் எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் வந்து F2 எடுத்துக்கிறேன். ஏன்னா F1 F2 ஆர் பாயிண்டிங் இன் தி சேம் டைரக்ஷன். ஓகே, ஸோ அப்போ வந்து F is equal to F1 plus F2. ஸோ அப்போ வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் இதுக்கு ஃபார்முலா எழுதலாம். F1 எழுதலாம். F1 is equal to என்ன வரும் எனக்கு? மைனஸ் k into, okay, suppose displacement I am taking it as x. Okay, so அதே மாதிரி similarly I can write F2 is equal to minus k into x because they have the identical spring constants எனக்கு. So இப்போ if I add both, F is equal to F1 plus F2, that is equal to minus 2kx, correct? Okay, minus 2kx பண்றதுக்கு அப்புறம் இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் தெரியும் நமக்கு. ஓகே, ஸோ வாட் இஸ் தட் ஈக்குவேஷன்? இங்க F is equal to, if I put NA, that is equal to minus 2kx, A is equal to minus 2k by m into x. ஓகே, இதான் இந்த ஈக்குவேஷன். இந்த வேல்யூ என்ன? இந்த பிராக்கெட்ல போடுற பாருங்க. இந்த வேல்யூ என்ன வேல்யூ? இதுதான் ஒமேகா ஸ்கொயர் வேல்யூ. ஓகே, ஸோ ஒமேகா ஸ்கொயர் equal to 2k by m. இப்போ டைம் பீரியட் என்ன வரும்? ஒமேகா is equal to root of 2k by m. அப்போ டைம் பீரியட் என்ன வரும் சொல்லுங்க? ஒமேகா ஃபார்முலா என்ன? 2 pi by t எனக்கு. That is root of 2k by m எனக்கு. அப்போ t is equal to என்ன வரும்? 2 pi 1 by 2 pi into m by 2. ஓகே, இதான் ஆன்சர் இருக்கு. இதுதான் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. 2 ஸ்ப்ரிங் வச்சு ஒரு மாஸ் நடுவில் இருந்து ஆசிலேட்டர்னா என்ன ஆகும்னு கேட்பாங்க. ஸோ இது வரை படிச்சுக்கணும். So 2 identical springs, 2 identical springs, each are force constant, each 2 are identical what? springs. Oh, springs. Okay, sir. Springs, each of force constant, k, are connected in A series, B parallel. And they support a mass m. And they support the mass m. Full stop. Calculate the ratio of the time periods. Calculate the ratio of the time periods
of the mass in two of the systems. Of the mass in two systems. Series என்ன ஃபார்முலா? ks is equal to k1 k2 k1 into k2 by k1 plus k2. K1 K2 by K1 plus K2. So spring constant K1 equal to K2 is equal to K எனக்கு ஓகேவா? அப்ப இங்க போட்டா என்ன வரும் எனக்கு? K into K K divided square by k K square by plus K. 2k K square is by equal to 2K k by 2. so K by that is 2 equal to K by 2. Next K parallel பண்ணிக்கலாம். இன்னொரு எனக்கு 2K K1 plus K2. So K plus K that is equal to 2K வந்துரும் எனக்கு. So first time period calculate பண்ணலாமா சீரிஸ்ல? Time period in series. என்ன ஃபார்முலா நமக்கு? 2 pi root of n by m by k. k. So அப்போ 2 pi root of m இந்த k இடத்துல என்ன பண்ணோம்? For a series I have to put k by 2. Is equal to Okay. 2 So pi root 2m by k. இருங்க வரையறங்க. So அப்ப என்ன வரும்னா I can write it as எழுதலாம் அப்படி. நான் write like this. இந்த 2 மேல போயிடும். root 2 m ஆயிடும். அந்த ரூட்ல தனியா எழுதி எடுத்துருக்கேன். சார் நான் 2m ன்னு போட்டிருக்கேன் சார். தப்பு இல்லை மட்டும் கரெக்ட் தான். ஓகே நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீரியட் Tp is equal to 2 pi root of m by parallel எவ்வளோ வருது எனக்கு வேல்யூ வந்து 2k எனக்கு. ஸோ m by 2k எனக்கு. ஸோ ஐ கேன் ரைட் திஸ் ரிசல்ட் as 1 by root 2 pi root of m by k எழுதிக்கலாம். சும்மா என்னோட சிம்பிளிசிட்டிக்கு எழுதிக்கிறேன். எழுதிட்டு இப்போ என்ன பண்ண போறேன்? ts by tp தானே? சீரிஸ் பை parallel பை சீரிஸா? series by parallel. சீரிஸ் பை parallel பண்ண என்ன வரும் எனக்கு? மேலே root 2 into 2 pi root of m by k கீழே வந்து 1 by root 2 into 2 pi root of m by k. இப்போ என்ன ஆகும்? 2 pi root of m by k இது கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? இந்த root 2 என்ன ஆகும்? this root 2 will go to the top. அப்போ root 2 into root 2 என்ன ஆகும்? that is equal to 2. That is the answer. புரியுதா? சார் எனக்கு ஒன்று சொல்றீங்களா சார்? என்னப்பா சொல்லுங்க. எனக்கு வந்து அது வந்து ts by tp is equal to 2 by root 2m by k by 2 by root m by 2k இருக்கு சார். எப்படி ஃபர்தரா கீழே பண்ணுறது? கரெக்ட். சால்வ் பண்ணா இதே தான் ஒரு ஆன்சர். என்ன அந்த ரூட் 2 நான் வெளில எடுத்துட்டேன், அவ்வளவுதான். ஒன்றும் இல்லைங்க பாரு, உன்னோட ஃபார்மேட்ல போடுவாப்பா சார். m கேன்சல் ஆயிட்டு root 2 root 2 அப்படி வரண்டா. ஒன்றும் இல்லை, இங்க பாருங்க. நீங்க சொல்றது என்னன்னா 2 pi root of 2m by kன்னு சொல்ற. இதோட வேல்யூ வந்து இது ts இது tp இது 2 pi root of 2m by 2k சொல்ற. அதாவது m by 2kன்னு சொல்ற. கரெக்டா? ஸோ இது ரெண்டுத்தையும் ts by tp பண்றீங்க. பண்ணும்போது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் மேலே ஒரு 2 pi root of 2m by k எடுத்துக்கோங்க. இங்க வந்து 2 pi root of m by 2kன்னு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 pi கட் பண்ணு. ஓகே. ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு எனக்கு? இது எல்லாமே ஸ்கொயர் ரூட்ல தான் இருக்கு. ஸோ இது எப்படி எழுதலாம்னா root of 2m by k into root of 2k by m எழுதலாமா?
ஓகே, இப்போ அப்படியே கம்பைன் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து ஸ்கொயர் ரூட்ல இருக்கு. ஸோ ஐ கேன் புட் அ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு காமன் ஸ்கொயர் ரூட் போட்டோம்னா 2mk by km. ஓகே, அப்போ எம்முக்கு எம் கேன்சல் ஆயிடுது, கேக்கு கே கேன்சல் ஆயிடுது. எங்க இந்த 2 காணும்? 2m by 2k இங்க ஒரு 2 வருது. ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு ரூட் 4 வருது எனக்கு. ரூட் 4ன்றது 2 எனக்கு. Okay, sir. So capable of oscillating in the vertical plane. Vertical plane, it will go back and forth. And we know that the oscillations of a simple pendulum is simple harmonic. Okay. So, and it is easy for us to, if we construct the force equation and if we calculate the acceleration, then it is easy to find the time period of the simple pendulum. You know very well. Okay. First, and we write the acceleration equation equal to minus omega square into x. If we are arriving at this particular form, then time period can be calculated very easily. Okay, so that's what we are going to do here. So now here the important thing you have to understand here is, so it's a mass. What is this T is called? Time period. Tension. Oh, Okay, tension is acting in the opposite direction. And what is mg? Mg is the, what is mg is called? sir, this one, sir. The, sir, that's the force exerted by the. Okay, so here simple pendulum calculating the time period. So listen very carefully. First, I'm going to write the torque equation. Torque means what? It is the turning effect. Okay, so here it is moving in a circle. So it is also similar to a turning effect. What is the formula for torque? What is the formula for torque? Uh, sir, Force into perpendicular distance. yes, sir. 100. Force into perpendicular distance. What is the force acting here? What is the restoring force here? There are two force components. One is mg cos theta, another one is mg sin theta. So which is the restoring force here? Uh, sir, mg. I'm going to take mg sin theta. Mg sin theta. What is the perpendicular distance? What's it? Into L. இங்க பாருங்க, இங்க இதுதான் L எனக்கு பாபோட லென்த். இந்த ஃபோர்ஸ் வந்து என்னது எனக்கு mg இன்டூ sin theta எனக்கு. அப்போ திஸ் ஃபோர்ஸ் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து 90 டிகிரி எனக்கு. ஓகே, இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி எனக்கு. Force into perpendicular distance. So mg sin theta into L. So I'm going to put a minus sign because the f and theta, tau and theta are oppositely directed. So tau is equal to minus L times mg into sin theta. This is the first equation. Okay, using torque, we are generating the first equation. So next, what is Newton's second law? F is equal to ma. F is equal to m into a. For any rotating system, okay, what the F can be replaced by? Uh, minus kx. Mg. Tau. Oh. Oh, torque. Okay, mass is replaced by Uh, mass is replaced by inertia. moment of inertia. Acceleration is replaced by angular acceleration.
It's going to be alpha. So tau is equal to I into alpha. This is nothing but second law in the case of another. In the case of rotational. rotational motion எனக்கு. So I'm going to write that equation. Tau is equal to I into alpha. Okay, this is equation number 2. So equating 1 and 2, if I equate 1 and 2, so I alpha that is equal to minus L, okay, into mg sin theta. Okay, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம what is the simple harmonic motion equation? Acceleration that is equal to minus omega square into, okay, x ன்னு வரும் எனக்கு. இப்போ ஆக்சலரேஷனுக்கு பதிலாக இங்க என்ன வரும் எனக்கு ரொட்டேட்டிங் சிஸ்டம்ல ஆல்பா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் minus omega தீட்டா. square theta. தீட்டா இஸ் கால் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்படியே இந்த ஈக்குவேஷன் வந்து மாறும் எனக்கு. ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறது வந்து நார்மல் ஈக்குவேஷன், இது கீழே இருக்கிறது வந்து ரொட்டேட்டிங் சிஸ்டம். இது ரொட்டேட் பண்ண போகுது, சர்க்கிள்ல சுத்தும் போகுது. ஓகே, ஸோ அதனால இப்படி எழுதுறாங்க. ஸோ ஐ ஆல்ஃபா இக்குவல் டு, அப்போ ஆல்ஃபா இக்குவல் டு மைனஸ் எல் எம்ஜி பை ஐ இன்டு சைன் தீட்டா. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சுதா? Yes, sir. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த பெண்டுலம்ல சைன் வந்து இருக்குல்ல, அந்த சைன் தீட்டா can be written as theta minus theta cube by 3 factorial plus theta power 5 by 5 factorial plus dot 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 dot. இது வந்து என்னன்னா சைனோட எக்ஸ்பான்ஷன், ஓகே, சைன் ஃபார்முலாவோட எக்ஸ்பான்ஷன் இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா என்ன சார் here we are going for small oscillation. நம்ம ஸ்கூல்ல பண்ணும்போது பெண்டுலத்தை கட்டி தொங்க விட்டுருவாங்க, தொங்க விட்டுட்டு அப்படி பயங்கரமா அடி விடுவானுங்க, அப்படி இங்கேயும் அங்கேயும் ஆசிலேட் ஆகும். இந்த மாதிரி பண்ண ஆன்சர் தப்பா வரும். ஏன்னா இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணும்போது யூசிங் கண்டிஷன் கால் ஸ்மால் ஆங்கிள் அப்ராக்சிமேஷன், ஓகே, ஆர் ஸ்மால் ஆசிலேஷன்ஸ் எடுத்துக்கிறோம். ஆசிலேஷன்ஸ் கம்மியா இருக்கும், எவ்வளவு கூட கம்மியா இருக்கோ அவ்வளவு கூட கரெக்டா இருக்கும் ஆன்சர் உனக்கு. இது மாதிரி சின்னதா இருந்துச்சுன்னா கரெக்டா வரும் ஆன்சர் உனக்கு. இதனால தான் என்ன சொல்லுவோம், ஆம்பிளிட்யூட குறைங்க, ரொம்ப பயங்கரமா ஆசிலேட் பண்ணாதீங்க ஸ்கூல்ல சொல்லுவோம். இப்போ என்ன ஆகும்னா இந்த ஸ்மால் ஆசிலேஷன் இருக்கும்போது சைன் தீட்டா வந்து ஐ கேன் ரைட் திஸ் தீட்டா. Sin theta can be written as what? Theta. So if I use this in equation 3, using the above result in 3, or sin theta, sorry, alpha is equal to minus L mg by I into theta. இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? ஆல்பா is equal to மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் தீட்டான்ற மாதிரி இருக்கா? இப்போ ஒமேகா ஸ்கொயர் என்ன வரும்? What is omega square value? sir 2 m by என்னடா பஸ்ல இருக்கீங்க? அந்த ரெண்டு ஈக்குவேஷனை பாருங்களேன். 2 pi by 2 பை தான் வேணாம், இப்போதைக்கு என்ன வரும்? ஒமேகா ஸ்கொயர் இருக்கிற இடத்துல என்ன இருக்காங்க ஈக்குவேஷன் 4ல? lmg by I. lmg by I இருக்கு எனக்கு. ஓகே, அப்போ ஒமேகாவோட வேல்யூ என்ன வரும் எனக்கு? ரூட் ஆஃப் lmg by I எனக்கு, கரெக்டா? ஒமேகாவோட வேல்யூ வந்து lmg by I வந்துருது எனக்கு. ஒமேகாவோட ஃபார்முலா டைம் பீரியட், வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் ஒமேகா அண்ட் டைம் பீரியட் t?
omega is equal to 2 pi by t அதான சார் 2 pi by t. That is equal to L mg by I. Okay, so in the moment of any value is given. Okay, here I value is equal to m into L square. Okay, so இப்போ இங்க என்ன வரும் 2 pi by t that is equal to root of L mg divided by m into L square. இதெல்லாம் கேன்சல் ஆகும். சரி எல்லு எம்முக்கு எம்மை கட் பண்ணலாம். எல் ஸ்கொயருக்கு ஒரு எல் போயிடுமா? ஓ எனக்கு ரிமைனிங் ஈக்குவேஷன் இருக்குன்னா For root of g by L. எஸ். ஓகே, ஸோ 2 pi by t root of g by எல்னு வருது எனக்கு. ஸோ அப்போ இது ரெசிப்ரோக்கல் பண்ணணும்னு வச்சுக்கோ ஈக்குவேஷன் t by 2 pi that is equal to root of L by G எனக்கு. இப்போ t ஓட வேல்யூ என்ன வரும் எனக்கு? t is equal to 2 pi root of L by G. Then time period of a simple pendulum formula. Okay.